கடையநல்லூரில் திமுக வேட்பாளர் திமு ராஜேந்திரன் தீவிர பிரச்சாரம். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திமு ராஜேந்திரன் ஆய்க்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட கம்பளி பகுதியில் இன்று தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு அவர் ஆதரவு திரட்டினார். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், பெண்களுக்காக திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், அதில் முக்கியமாக மகளிருக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை அடுத்த ஆட்சியில் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு மகளிர் உரிமை தொகையை தடுக்க முயன்ற போதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு பெண்களின் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைத்து சாதனை படைத்ததாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து மீண்டும் திமுக ஆட்சியமைந்தால் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கி பெண்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை விருப்பமான கடைகளில் பெறலாம் என்றும், மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, கல்லூரி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி உள்ளிட்ட பல திட்டங்கள் தொடரும் என்றும் அவர் உறுதியளித்தார். இறுதியாக வரும் சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருமாறு வாக்காளர்களை அவர் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் திமுக முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லத்துறை, ஆய்க்குடி பேரூராட்சி செயலாளர் சுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆண்களுக்கு சமமா நாட்டுல பெண்கள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஆண்கள் 100 பேர் இருந்தா பெண்கள் 110 பேர் இருக்காங்க. இதான் உண்மை. அப்போ பெண் சமூகத்தை உயர்த்தி விடணும், கைதூக்கி விடணும். பெண் சமூகத்தை கைதூக்கி விட்டா ஆண் சமூகமும் முன்னேறி நாடு முன்னேறுங்கிறது தான் அந்த திட்டம். அந்த 5000 ரூபாய் போட்டது அந்த திட்டம் தான். 8000 ரூபாய் உங்களுக்கு தளபதி ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. அந்த 8000 ரூபாய் எதுக்கு அறிவிக்காங்க? காலையில 7 மணிக்கு வேலைக்கு போற மகளிர் சமயத்துல நைட்டு வராங்க. எல்லாரும் வசதியானவங்க யாரும் கிடையாது, ஏழைகளை சொல்லுதோம். வசதியானது 10 பேர் இருந்தா, ஏழை 90 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஒரு மிக்சியோ கிரைண்டரோ இருந்தா 1 மணி நேரம் வேலையை 15 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம், 2 மணி நேரம் வேலையை அரை மணி நேரத்துல முடிச்சுக்கலாம். அதுக்குத்தான் இல்லத்தரசி திட்டம்னு சிறந்த திட்டத்தை தளபதி ஸ்டாலின் மகளிர் குலத்துக்கு அறிவிச்சிருக்கிறார். நீங்க ஓட்டு போட்டு தளபதி ஆட்சி வந்தா 8000 உங்களுக்கு கூப்பன் வழங்கப்படும். எங்க போய் வாங்குறது? நீங்க விரும்புற கடையில வேண்டிய பொருளை வாங்கிக்கிடலாம். இது ஒரு புரட்சிகரமான திட்டம். சரி, குழந்தைகள் +2 படிச்சிருச்சு, வேலை இல்லை. வந்து பெரிய ஆளுக்களை பார்த்தோம். உங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தெரியுது. ஏப்ரல் 23 உதயசூரியன் வெற்றி பெறத யாராலும் தடுக்க முடியாதுன்னு தெரியுது. ஆய்க்குடி பேரூராட்சிக்கு கம்பளிக்கு 2 கோடி மதிப்புல மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. நான் கூட நினைச்சேன், தென்காசி மாவட்டத்தில் பல ஏரியாவில் உள்ள பணத்தை பூரா கவர்மெண்ட்ல இவர் செல்வாக்கை பயன்படுத்தி ஆய்க்குடி பேரூராட்சிக்கு கொண்டு வந்தாரோ அப்படின்னு கூட நான் நினைச்சேன். அது ஒரு திறமை தான். சில பிரசிடென்ட்கள் வந்து நேக்கா மந்திரிகளை பார்த்து நல்லா